அப்பாடா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சித்த டிவி ஏதாவது பார்ப்போம். இந்த வீட்டில் ஒன்றும் ஒரு இடத்துல கிடக்காது. ரிமோட்டை எங்கே தான் போட்டு தொலைஞ்சாலுவலோ தெரியல. ஒரு இடத்துல வெங்கிட்டின்னா கேட்குற ஆளுவலா. சரசக்கா, வாமா வனிதா. என்னக்கா தனியாக பேசிட்டு இருக்கிறிய? தனியெல்லாம் பேசல வனிதா. பிள்ளைகளே டிவி ரிமோட் எங்கே போட்டாலுவன்னு தெரியல, அதை தான் தேடிட்டு கிடந்தனா. அப்படியாக்கா? நீ சொல்லுமா, என்ன திடீர்னு வீட்டு பக்கம்? ஏன்க்கா வரக்கூடாதா? சீச்சி, அப்படிலாம் இல்லைம்மா, தாராளமாக வரலாம். திடீர்னு வந்திருக்கே, அதான் எது முக்கியமான விஷயமோன்னு கேட்டம்மா. அக்கா வரியலாம், நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு சந்தைக்கு போயிட்டு வருவோம். இல்லை வனிதா, நானே போகணும்னு நினச்சேன். வீட்டில் காய்கறியே கிடையாது. அவையிட்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் சந்தைக்கு போய் வாங்கன்னு சொல்கிறாவ. இங்கேருந்து நம்ம 1 கிலோமீட்டர் நடந்து போகணும்ல. சொன்னால் கேட்கவே மாட்டேக்காவ. நீயே போய் வாங்குங்காவ. நமக்கு என்ன வண்டியாக ஓட்ட தெரியும், போய் வாங்க. அதனால என்னக்கா, நாங்கள்லாம் வரோம், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்தே ஜாலியாக போயிட்டு வருவோம். யாரெல்லாம் வராவ வனிதா? நீங்கள், நான், அப்புறம் நம்ம பெரிய பொண்ணு, அப்புறம் பரமேசியும் கூப்பிட்டுருக்கேன்க்கா. வாரேன்னு தான் சொன்னான். 4 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம். விஜயாக்காவையும் வேணால் கூட்டிகிட்டு வாங்கக்கா, நம்ம ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவோம். இல்லைம்மா, விஜயாக்கு வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் அவிய வீட்டுக்காரவியலே வாங்கிட்டு வந்துடுவாவே. சரிம்மா, எத்தனை மணி பஸ்ஸு கிளம்பி நிற்கணும்? ஏக்கா 4 மணிக்கு சந்தை. நம்ம ஊரில் 1 மணி விட்டால் பஸ்ஸே கிடையாது. நம்ம நடந்தே போயிட்டு வந்துடுவோம்க்கா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நடந்துருவேன். அவையெல்லாம் நடந்துருவாங்களா? 1 கிலோமீட்டர் தானேக்கா, வாங்க ஜாலியாக பேசிட்டு போவோம். சரிம்மா, சாயங்காலம் ஒரு குரல் கூட கிளம்பிட்டு நானும் கிளம்பிடுறேன். என்ன? சரிக்கா, அப்போ நான் போயிட்டு வரேன். சரிம்மா. கோபி, இன்னைக்கு டீச்சர் வரமாட்டாவல. எப்படிலாம் சொல்லியா? ஆமால, நான் பார்த்தேன். காலையில் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தேன்னா டீச்சர் ஆஸ்பத்திரியில் நின்றுட்டு இருந்தாவ. அப்போ உடம்பு சரியில்லைன்னு தானே அர்த்தம். அப்போ வரமாட்டாவ தானே? எனக்கு இருக்கா? டீச்சரோட வீட்டுக்காரரே ஆஸ்பத்திரியில் தான் வேலை செய்கிறாரு. அவரை பார்க்க கூட போயிருக்கலாம்ல. ஓ, அப்படி வேற ஒன்று இருக்கோ? அப்போ இன்னைக்கு டீச்சர் கண்டிப்பாக வருவாங்களா? ஹோம்ஒர்க் எழுதலா தானே? ஏன்னா நீ முடிச்சிட்டியா? அதெல்லாம் எல்லா ஹோம்ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேனே. ஏன்னா இப்படி இருக்க? இதுக்கு தான் நீ விளையாட கூட வராமல் இருந்திருக்க நேற்று. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் புக்கை மட்டும் எடுக்கலை, அவ்வளோதான். எங்கள் அம்மா என்னை உரிச்சே போட்டுருவாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் சோறு கொண்டு வந்தா? சாம்பார் வேலை கொண்டு வந்தேன். நீ? நான் இன்னைக்கு காய்கறி சோறு கொண்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் தானே. அதெல்லாம் நீ கேட்கணுமால, 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஏல, நம்ம மட்டும்தான் ஹோம்ஒர்க் முடிக்காம வந்துட்டோம் போலயே. கவலைப்படாதே, நமக்காக 2 தற்கொலை ஏதாவது ஹோம்ஒர்க் முடிக்காம வந்திருக்கும். அந்த 2 தற்கொலையே நம்மதால. நேற்று நடத்தின பாடத்தில் யாருக்காவது எந்த டவுட்டாவது இருந்தால் கேளுங்க. என்ன யாருமே வாயை திறக்கல? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையா? சரி வாங்க, அப்போ இன்னைக்கு பாடத்துக்குள்ளே போகலாம். நம்ம புத்தகத்தை பார்த்து படிக்கேன், அப்படியே எல்லாரையும் கூட சேர்ந்து படிங்க, சரியா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். சரி, மணி ஆயிட்டு, நான் கிளம்புறேன். மீதி பாடத்தை நாளைக்கு பார்ப்போம். என்னல இந்த பெரிய டீச்சரோடதுல, அதால நானும் பயத்துல உட்காந்துருக்கேன். சரசக்கா, இந்த வாரேம்மா. சீக்கிரம் வாங்க, நாங்கெல்லாம் வந்துட்டோம். வாங்கம்மா. போவோமா எல்லாரும்? ஆட்டுக்கா போவோம். நடந்தா பஸ்ஸுக்காம்மா? பஸ்ஸுக்கு நின்று பார்ப்போங்க்கா. பஸ் வந்துச்சுன்னா பஸ்லேயே ஏறி போயிடுவோம். பஸ் நிற்கலன்னா அந்த ஆளை அப்படியே பேசிட்டே நடந்து போவோம். சரிம்மா. மாடுவலா, எனக்கு இடம்? அதெல்லாம் எப்பவுமே முதல்ல வரவியலுக்கு தான்க்கா இடம். பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லுவாவல்ல, அந்த மாதிரி தான். இடத்த பார்த்தாலும் ஓடி போய் கண்டு உட்காந்து கிடணும். ஏன் பெரிய பொண்ணு, இன்னைக்கு விளக்கு பூஜை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? 7 மணி போல் ஆரம்பிக்கும்னு சொன்னாவக்கா. ஆனால் எப்பயும் சொல்கிற மணியை விட அதிகமாக தானே ஆகும். நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீக்கா? எப்படி மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதை வச்சு தான் வரணும் பெரிய பொண்ணு. நீ வரும்போது ஒரு குரல் கொடுத்துட்டு வா. என்ன? சரிக்கா. நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டுல, பஸ்ஸுக்காரன் வரமாட்டான் போலையே. நம்ம நடந்து போவோமாக்கா? இதுதாம்மா நான் முன்னாடியே சொன்னேன், நடந்து போவோன்னு. சரி வாங்க போவோம். சரி வாங்கக்கா. எல்லாரும் இங்கே வாங்க, டீ இங்கே கடை இருக்கு, இங்கே வாங்குவோம். வாங்கக்கா, நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள்லாம் இருக்கு, வாங்க வாங்கிட்டு போங்க. அக்கா இங்கே வாங்க, இங்கே வாங்க, நிறைய பழங்கள் இருக்குக்கா. ஏக்கா நீங்கள் இங்கே பார்த்துட்ருங்க, இந்த பக்கத்து கடைக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. வாங்கம்மா, என்ன பழம் வேணும்? பொம்மை கிரனிச்சிருக்கா? பொம்பளையா? என்னம்மா கேட்கிய?
அண்ணே பொம்பளை இல்லை பொமோகிரேனேட். எக்கோ. என்னண்ணே? தமிழ் தெரிஞ்ச யாராவது இங்கே கொஞ்சம் வாங்கக்கா. வனிதாக்கா அங்கே போய் என்ன அட்டுலி பண்ணுதுன்னு தெரியலையே. இந்த வாரேண்ணே. ஆப்பிள் கிலோ எவ்வளோண்ணே? 100 ரூபாக்கா, எல்லாம் நல்ல பழம் தான். ஏண்ணே என்னாச்சு? இது என்னமோ கேட்காவக்கா, இங்கிலீஷில் எனக்கு ஒன்றும் புரியல. என்னத்தக்கா கேட்டியே? பெரிய பொண்ணு போமோகிரானேட் கேட்டுண்டா. வனிதாக்கா, இப்போ நீங்கள் இங்கிலீஷில் பேச நம்ம என்ன மாலுக்காக்கா வந்திருக்கோம். நம்ம வந்தது ஒரு பழக்கடைக்கு, இங்கே வந்து இங்கிலீஷ்லேயே பேசுவாவே. அப்படி இல்லை பெரிய பொண்ணு, நம்ம இங்கிலீஷில் பேசினாவே கொஞ்சம் நம்மளை மதிப்பாவே. ஏக்கா, ரோடு கடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காசு கொடுத்து பொருள் வாங்கினாவே மதிப்பாவே. காசு கொடுக்காம பொருள் எடுத்துகிட்டு ஓடினா தான் தூக்கி போட்டு மிதிப்பாவே. காசு கொடுக்காம போகிற பழக்கம் எனக்கு ஒன்றும் கிடையாதுண்ணே. சரி விடுங்க, அவர் ரொம்ப நேரமாக நிற்கிறாரு. என்னென்ன பழம் வேணும்னு கேளுங்க. அண்ணே மாதுளை பழம் இருக்கா? இருக்குக்கா. கிலோ எவ்வளவு? 120 ரூபாக்கா. அம்மா, கிலோ 120 ரூபாயா? ஏன்னா இப்படி கொள்ள விலை வச்சு விற்கிறியே? கொள்ள விலைலாம் விற்கலக்கா, எங்களுக்கு வரதுலேயே அதில் 5 10 லாபம் தான். இதில் நாங்கள் எச்சா விற்று என்ன பண்ண போகிறோம்? விலையே அவ்வளோதான்க்கா. என்ன இந்த அக்காட்ட 5 ரூபான்னு சொன்னாலும் 5 ரூபாயான்னு தான் கேட்கும். இந்த அக்கா அப்படிப்பட்ட ஆள் தான். எனக்கு ஒரு 1 கிலோ போடுங்கண்ணே. சரிம்மா போடுறேன். நெட்ட மாடு. சொல்லுங்கக்கா. நான் 5 ரூபாய்க்கு கூட வாய் பழப்ப நீ பாத்தியோ? நான் தான் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கேனேக்கா. அந்த ஆளே கொள்ள விலை சொல்லியா? அந்த ஆள்கிட்ட போய் 1 கிலோ தாங்கன்னு கேட்டுக்கிட்டு கிடக்க. அதெல்லாம் அடிச்சு பேசி 50 ரூபாய்க்கு தருவான். மாதுளை பழத்தை 50 ரூபாய்க்கு. உங்கள் தாத்தா கடை வச்சிருந்தா கூட 50 ரூபாய்க்கு உங்களுக்கு தரமாட்டாருக்கா. நீங்க வாங்கி தின்னம்மா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் கிளம்பிய. ஏக்கா எங்கே போறியே? நீ எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு வாமா, தாய் அந்த பக்கம் நிற்க. இந்தாங்கக்கா ஆப்பிள், வேற ஏதாவது வேணுமா? இது போதும்ண்ணே. ஏக்கா உங்களுக்கு ஏதாவது பழம் வேணுமா? வேண்டாண்ணே. இந்தாங்கண்ணே, பணம் வச்சுக்கிடுங்க. இந்தாங்கக்கா மாதுளை. சரிண்ணே, போயிட்டாரேன். ஆட்டுக்கா. ஏக்கா. என்ன பெரிய பொண்ணு, வாங்கியாச்சா? போவோமா? வாங்கியாச்சுமா, போவோம். வாங்கக்கா, ஆளுக்கு 2 காய்கறி எடுத்துட்டு நேரத்தோட வீட்டுக்கு போய் சேருவோம். ஆமாக்கா, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நேரத்தோட வீடு போய் சேரணும்ல. சீக்கிரம் பார்த்து எடுங்க, போவோம். கடைக்காரரே, எல்லாத்துலேயும் ஒரு காக்கா கிலோ போடுங்க. எக்கோ. என்ன பெரிய பொண்ணு? அது என்னக்கா காக்கா கிலோ? ஐயா, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, இது கூட தெரியாதா உனக்கு? 1/4 கிலோ கேள்விப்பட்டிருக்கேன்க்கா, காக்கா கிலோன்னு எனக்கு தான் கேள்விப்படுறேன். தெரியாம 1/4 கிலோக்கு பதிலாக 1/4 கிலோன்னு வந்துட்டு இதுக்கு வச்சு படம் காட்டிட்டு தெரியாது என்ன? வீட்டில் சோறு கறி பொங்கணுமா பொங்கண்டாமா? ஒழுங்கா காயை தேடி எடு. சரிக்கா, கோச்சுக்கிடாதீங்க. சரி விடுங்க, 2 பேரும் சந்தைக்கு வந்த இடத்துல 2 பேரும் மல்லு கட்டிட்டு கிடக்காதீங்க. காயை சீக்கிரம் நல்ல காயை பார்த்து பொறுக்குங்க, வீட்டுக்கு போய் சேரும். சரிம்மா, எல்லாம் வாங்கியாச்சுல, புறப்படுவோமா? ஆமாக்கா, போவோம்.